இந்தாங்க மாப்பிள்ள. தேங்க்யூ. இந்தாங்க சம்பந்திமா. தேங்க்யூ. இந்தாங்க. இருக்கட்டும் சம்பந்தி, நிச்சயம் முடிட்டோம், அப்புறம் சாப்பிடலாம். உங்களுக்கு சக்கரை கிக்கரை ஒண்ணும் இல்லல்ல. இந்தாங்க முதல்ல இந்த ஜூஸை குடிங்க, அப்பதான் நிச்சயதார்த்தத்தை தெம்பா பேச முடியும். சம்பந்தி ரொம்ப காமெடியான ஆளா இருப்பாங்க. நான் எப்பவுமே சிரிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் வஞ்சனையே வைக்க மாட்டேங்க. அதான் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். 100ல ஒரு வார்த்தை சரியா சொன்னீங்க. அது சரி, பாஸ்கர் எங்க ஆளை காணோம்? அவன் எங்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயமா போயிருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம தட்டை மாத்திட்டா நல்லா இருக்கும் சம்பந்தி. நீங்க சும்மா இருங்க. முக்கியமான ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கும், பல கோடிக்கணக்கான ரூபாய் டிரான்சாக்ஷன்ல இருக்கும் இல்லைங்க சம்பந்தி? ஆமாமா, எங்க லேண்ட் ரொம்ப பெரிய இடம். பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான மேட்டர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பிசினஸ்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அது சரிம்மா, நல்ல நேரம் போயிட போதுன்னு பார்த்தேன். என்னங்க இது, தங்கையோட நிச்சயதார்த்தம்னு அவருக்கு தெரியாதா? பெரிய பிசினஸ்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். சம்மந்தியா போறோம்ல, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம். என்னங்க, நம்ம ஃபாரின்ல இருக்கோம், இன்னும் பழைய பஞ்சாங்க மாதிரியே இருந்தா இப்படி? சரிம்மா, இதான் சாக்குன்னு சபையில என்ன ஒரே அடியா வாரிடாத. சாரி சாரி சாரி. என்ன சம்மதி, என் மருமகளை எங்க காணோம்? உங்க மருமக அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் அலங்காரம் முடியலையா? சீக்கிரமா முடிச்சிட்டு வந்து எங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்ல. நான் ஒன்னும் அந்த காலத்து மனுஷி இல்ல, இந்த காலத்து மனுஷி, மாடர்னா திங்க் பண்றவன். அதனால என்ன, பொண்ணு உள்ளதா இருக்கா, வாங்க உள்ள போய் பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க. வாடா. வாங்க. வாங்க வித்யா, உங்க மாமியார் வராங்க. ஐயோ, உட்காருமா. நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீ எங்க வீட்டு மருமகளா போற, நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். ஓகேயா? அப்புறம் பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கியாச்சா? அப்ளை பண்ணிருக்கேன், இன்னும் வரல. காலத்துல வாங்கி வச்சிருமா. இனி நீ ஸ்டேட்ஸ்ல வேற வாழ போற, அதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையா? அப்புறம் கார் டிரைவிங் தெரியும் இல்லையா? அமெரிக்கால காய்கறி வாங்கணும்னா கூட கார்ல தான் போயாகணும். எல்லாத்துக்கும் என் பையனை எதிர்பார்க்க கூடாது. 4 இடத்துக்கு நீயே போயிட்டு வர மாதிரி இருக்கணும். சரியா? சீக்கிரமா கார் டிரைவிங் கத்துக்கோ. போன் அடிக்குது, நீங்க பேசிட்டுங்க, நான் வந்துடுறேன். நான் என் ஒய்ஃப் அழைச்சிட்டு வரலைங்க, அவ என் கூட இல்ல. யாரு? இப்ப நீங்க குடும்பத்தோட இல்லையா? ராங் நம்பரியா, போனை வையா. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. என்ன பண்றது? என்ன பண்றீங்க? இல்ல, பேசிக்கிட்டு இருந்தேன். யார் இவரோட மண்டு மாதிரி நிக்கிறீங்களே, உள்ள ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. சாமி, நீங்க உள்ள போங்க சாமி. சரி சார். யார் இவரு? என் ஃப்ரெண்டு. வழக்கு மாதிரி இருக்காரு உங்க ஃப்ரெண்டா? என் தலை எழுத்து. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? இந்த முக்குல பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, சரி, அங்க போய் உட்கார்ந்து பிள்ளையாரோட பேசிட்டு இருங்க. போயிட்டு வரேன். யோ, அறிவு இருக்கா இவனுக்கு? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது சம்மதி தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, போய் பேசிட்டு இருங்க, போங்க. இவ ஒருத்தி. தலையே சொரியாதீங்க, நல்ல நாள் இல்ல பொழுது இல்ல, தலையில கைய வச்சுக்கிட்டு. சே, இவன் வேற எங்க போனா? பாஸ்கரா, அம்மா பேசுறேன்டா. சொல்லுமா, என்ன விஷயம்? டேய், நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, வாடா சீக்கிரம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நல்ல நேரம் போயிடுமா? நல்ல நேரம் போயிடுமா? நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நேரம் போயிடும்டா, வந்து தொலைடா. நேரம் கட்ட நேரத்தை என்னமா பேசிக்கிட்டு? கத்தாதடா, இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரம் வந்துடுறா. வரேன். வந்துருவே நீ. அப்பனும் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை, என் தலையெழுத்து. இல்ல, சார். ஓகே சார், ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே. எல்லாம் கரெக்டா இருக்கு சார். பாஸ்கர், ஆரம்பிக்கலாமா? இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். சாரி டு ஆஃபெண்ட் யுவர் சென்டிமெண்ட்ஸ் மிஸ்டர் பாஸ்கர். ஆனா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கெல்லாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன்னா மும்பையில் இதுக்கெல்லாம் டைமே கிடையாது, வேலை நடக்கணும். தட்ஸ் ஆல் ஷுட் பி இன் யுவர் மைண்ட். இந்த விஷயத்தை நானும் உங்களை மாதிரி தான், நானும் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், வேலை நடக்கணும், தட்ஸ் ஆல். மிஸ்டர் பாஸ்கர், உங்க கைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஹாட் கேஷ் வரப்போகுது. நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆமா ஆதி, ஒரு டேனரி யூனிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். டேனரி யூனிட்? தோல் 18 தொழில், ஒரு சிக் யூனிட் எடுத்து அதை ரீவைவ் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமா. இன்னும் சொல்ல போனா
இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த பணத்தையும் அங்கதான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓ ஐ see. உங்களுக்கு டேனரி பத்தி ஏதாவது தெரியுமா? No, Mr. Bhaskar. In our field of construction, I have no idea about tanneries. அப்படியா? அப்புறம் இன்னொரு விஷயம், அது பணத்துக்கும் ஒரு ராசி இருக்கு. யாரு கையால வாங்குறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உங்களை மாதிரி பெரிய ஆள்கிட்ட பணம் வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கண்டிப்பா அந்த பணம் பல மடங்கு பெருகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மாதிரி பெருகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். I wish you all the best, Mr. Bhaskar. தேங்க்யூ ஸோ மச். டைம் நல்லா இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் Oh, ஆரம்பிச்சு. sure, why not? எஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் பாஸ்கர்ங்கிறது நான் தான். நீங்க யாரு? ஐ எம் அட்வொகேட் கண்ணன். ஹலோ சார். இஸ் அட்வொகேட் மிஸ்டர் ஹலோ விக்னேஷ். சார். ஹலோ. என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கீங்க? காரணமா தான் மிஸ்டர் பாஸ்கர். என்ன விஷயம்? மிஸ்டர் பாஸ்கர், ரஞ்சனியோட அப்பா இருந்தார் இல்லையா, அவர் சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் ஒண்ணுக்கு நாங்க தான் லீகல் அட்வைசர்ஸ். அது மட்டும் இல்ல, இறந்த ரஞ்சனி அப்பாவோட உயிரை தயார் பண்ணது, அதை எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே எங்க டீம் தான். இருக்கட்டும், இப்போ அதுக்கு என்ன? ரஞ்சினி வச்சிருந்த ஈசிஆர் லேண்ட நீங்க வேற ஒருத்தருக்கு விற்கிறதா கேள்விப்பட்டோம். அது உண்மையா? உண்மைதான். நான் தான் வாங்க போறேன். I'm Aditya from Aditya Group of Companies. சாரி மிஸ்டர் ஆதித்யா, அதை நீங்க வாங்கவும் முடியாது, இவர் அதை உங்களுக்கு விற்கவும் முடியாது. என்ன சார் சொல்றீங்க? இது பாருங்க, அந்த சொத்து ரஞ்சினி எனக்கு எழுதி வச்சது. ரஞ்சினி என் வைஃப் தெரியும்ல? தெரியும் மிஸ்டர் பாஸ்கர். ரஞ்சினி உங்களை மேரேஜ் பண்ணது, சில சொத்துக்களை உங்க பேர்ல எழுதி வச்சது, அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். பின்ன என்ன பிரச்சனை? சட்ட பிரச்சனை, லீகல் ப்ராப்ளம். ரஞ்சினியோட சொத்துக்கள் எல்லாமே அவங்க அப்பா மூலமா கிடைச்சதுதான். ரஞ்சினியோட சுய சம்பாத்தியம் கிடையாது. ரஞ்சனியோட அப்பா உயிர்ல ஒரு முக்கியமான ஷரத்து இருக்கு. அதன்படி அந்த சொத்துக்கள் எல்லாம் ரஞ்சனியோட குழந்தைக்கு தான் போய் சேரணும். ஒருவேளை ரஞ்சனிக்கு குழந்தைங்க இல்லாம போயிட்டாலோ, இல்ல குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாலோ, அந்த சொத்துக்கள் எல்லாம் ட்ரஸ்டுக்கு தான் போய் சேரணும்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. இல்ல, ரஞ்சினி என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. என்ன சார் நீங்க? அவங்களுக்கு தான் இறந்து போவோன்னு தெரியுமா என்ன? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு நினைச்சாங்க. அதை பத்தி பேசுறதுக்கான சூழ்நிலையே உருவாயிருக்காது. அதனால சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க ஏதோ சூழ்ச்சி பண்றீங்க. வேடிக்கையா இருக்கு சார். நாங்க வெறும் அட்வொகேட். சூழ்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இது பாருங்க, கணவன்கிற உரிமையை ரஞ்சினி எனக்கு கொடுத்துருக்கா. எனக்கு அவளோட சொத்துக்களை எழுதி கொடுத்துருக்கா. இப்போ நான் தான் அவளோட வாரிசு, புரியுதா? அப்படி கிடையாது சார். சொத்துக்கள் எல்லாம் ரஞ்சினியோட சுய சம்பாத்தியமா இருந்து அவங்க அதை உங்களுக்கு எழுதி வச்சிருந்தா ஓகே. ஆனா அது அப்படி இல்லை. ரஞ்சினி லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப காலமா அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சிருந்த டைம்ல அவங்க அப்பா மிக தெளிவா தன்னோட உயிரை எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அதுல தனக்கு பிறகு தன்னோட பேரனுக்கோ பேத்திக்கோ தான் தன்னோட சொத்துக்கள்லாம் சேரணும். அப்படி சேரத்துக்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலையில சொத்தெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு தான் சேரணும்னு மிக தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அந்த உயில் தான் செல்லும். ரஞ்சனிக்கு வாரிசு இல்லாதனால எல்லா சொத்தும் ட்ரஸ்ட்டுக்கு தான் போய் சேரும். நீங்க ரஞ்சனியோட சொத்துக்கு வாரிசாக முடியாது சார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் மிஸ்டர் அட்வொகேட்? இதோ ஒரிஜினல் டாக்குமெண்ட். ரஞ்சனியோட அப்பா எழுதின உயில் சட்டப்படி ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. வெரி கிளீன். நீங்க வேணா பாருங்களேன். மிஸ்டர் பாஸ்கர், these documents are original. நீங்க இந்த சொத்தை வைக்க முடியாது. I think it's impossible. No problem, Mr. Bhaskar. Anyway, இந்த விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி தெரிஞ்சு போச்சு. So we shall stop this deal here itself. Mr. Bhaskar, நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த 50 lakhs அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருங்க. அவசரப்படாதீங்க ஆதி. ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. No, Mr. Bhaskar. எனக்கு இதுல எந்த விளக்கமும் தேவையில்லை. நான் கொடுத்த கேஷ் நாளைக்குள்ள திருப்பி தரணும். That's all. And I hope you'll behave like a gentleman. Thank you so much. சொல்லிட்டேன், நாளைக்கே பணம் வரணும். மிஸ்டர் பாஸ்கர், இந்த டாக்குமெண்ட்டை நீங்க வேணா உங்க அட்வொகேட் கிட்டையும் காட்டுங்க. அவரும் எதைத்தான் சொல்லுவாரு. ரஞ்சினிக்கு வாரிசு இல்லாதனால எல்லா சொத்துக்களும் ட்ரஸ்ட்டுக்கு தான் சேரும். ஸோ ரஞ்சினி மூலமா உங்களுக்கு கிடைச்ச எல்லா சொத்துக்களையும் நீங்க தயவு செஞ்சு எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்படி நீங்க ஒப்படைக்க தவறுனீங்க, நாங்க கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்களே எல்லா சொத்துக்களையும் எங்ககிட்ட ஒப்படைக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே?
நாங்க வரோம். ஹாய் பாஸ்கர். சொல்லுங்க சாமி. இதோ பாருங்க, பார்த்திப ஆண்டு கார்த்திகை மாதம் 13ஆம் தேதின்னு தேதி வச்சிருக்கு. சரியா இருக்கோ இல்லையோ? சரிதானே? அமெரிக்கால இருக்கே, உங்க பேரு ஒய்எஸ்என் மூர்த்தின்னு போட்டிருக்கு, அவ பேரு கோமலா மூர்த்தின்னு போட்டிருக்கு. எல்லாம் சரிதானே? சரிதான். சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாஸ்கரே வந்துட்டாரா? வணக்கம். அலமேலோ, அலமேலோ, இந்த பாஸ்கர் வந்திருக்கான் பார். வாடா, ஏன்டா லேட்டு? வா வந்து உட்கார். வா. வந்துட்டான், உட்கார். எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்துடுறேன். இதோ பாருங்க, நிச்சயார்த்த பத்திரிகை எழுதியாச்சு. உள்ள கொண்டு போய் வைமா. சரிம்மா. டேய் பாஸ்கரா, டேய் அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ வந்தது லேட்டு, நேரம் இங்க வந்து நின்னுட்டு இருக்க. வாடா உள்ள போலாம். டேய் பாஸ்கரா, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், வாடா உள்ள போலாம். அத்தனை பேர். நிலைமை புரியாம பேசாதம்மா. என்ன என்னடா பாஸ்கர்? டேய் டேய், உங்க அப்பா கேக்குறாரு, சொல்லி தொலை. ஒன்னும் பேச மாட்டேங்கிறானே. என்னடா? யூ லுக் டென்ஸ்ட், டிஸ்டர்ப்ட். என்னாச்சு பாஸ்கரா? என்ன பிரச்சனை சொல்லு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கலாம்ப்பா. முடியாதுப்பா, எந்த பிரச்சனை சமாளிக்க முடியாது. சரி, கூல் 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 கூல். என்னையா சொல்றோம் புள்ள? ஐயோ பயமா இருக்கியா? சரி, கூல் 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 கூல். என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் சொல்லு. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் அ பிளடி டிசாஸ்டர். பேரழிவு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? என்னையா புரியுற மாதிரி பேச சொல்லியா? உன்ன மாதிரியே பேசுறான் ஐயா. கத்தாத அலமேலு, கத்தாத. என்னன்னு கேட்டு சொல்லு. கேக்குறேன். ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. பாஸ்கர் சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லுடா. சொல்லு வாண்டி. எங்க சொல்றான்? ஷட் அப். கத்தாத. சரி. அப்ப ரஞ்சினி, ரஞ்சினி என் பேர்ல சொத்து எழுதி வச்சால, அவ எழுதி வச்ச அந்த சொத்து
செல்லாதான். ஆமாப்பா, ரஞ்சனியோட அப்பா சொந்தமா சம்பாதிச்ச சொத்து. அது ரஞ்சனிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு தான் போய் சேருமா. வாரிசு இல்லாத ரஞ்சினிக்கு போய் சேராம ட்ரஸ்டுக்கு போய் சேரும்னு ரெஜிஸ்டர் பண்ணி எழுதி வச்சிருக்காருப்பா. எவன்டா சொன்னா? அப்படிலாம் இருக்காதுடா. இருக்குமா, நான் பார்த்தேன். லாயர் வந்திருந்தாரு, ட்ரஸ்ட்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் காமிச்சாங்க. அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. இப்போ எல்லாமே போச்சு. இந்த சொத்தை வச்சு ஆதிக்கிட்ட 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். அது மட்டும் தான் மிச்சம். ஐயோ, அட பாவி, அட பாவி, அட பாவி. என் தலையில மண்ணை போட்டுட்டியேடா. நீ நல்லா இருப்பியா? அவன் நல்லா இருப்பானா? நாசமா போயிடுவான், நாசமா போயிடுவாயா? நாசமா போயிடுவாடா. ஐயோ, எல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? உன் புள்ள என்ன கழுத்தறுத்துட்டானே. அலமேலு, என்ன பாது? இதோ என் பொண்ணுக்கு இவரை நம்பிதானே கல்யாணம் பேசுனேன். இப்படி சபையை கூட்டி வச்சிருக்கேன். தலையில கழுத்துக்கு போட்டியடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? எல்லாரும் எழுந்து நானும் தான் வந்து நிக்க. என்ன போய் குத்த சொல்றீங்க? ஏண்டா சொத்து எழுதி வாங்கினவன் இதெல்லாம் கவனிக்க வேண்டாம். நீ எல்லாம் என்னடா பெருசா படிச்சு கிழிச்ச முட்டா பயலே. முட்டா பயலே. இதை எழுதி வச்சாலே அந்த ரஞ்சினி சிரிக்கி அவளுக்காவது இதெல்லாம் தெரிய வேண்டாம். இப்படி கழுத்தறுத்துட்டானே முண்டை. அலமேலு, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓ சுயநலத்துக்காக செத்து போன அந்த பொண்ணை ஏன் திட்டுற? நீ சும்மாரியா? இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாலே நான் பேசதான் செய்வேன். இந்த பாரு, நான் கண்டிப்பா சொல்றேன், அந்த நாசமா போறவன் நரகத்துல தான் இருப்பா. இப்ப என்னம்மா பண்றது? பாருடா, பாரு, இப்ப உன் தங்கச்சி கேக்குற பதில் சொல்லுடா, பதில் சொல்லுடா. என்ன பதில் சொல்றது? இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க. இது நடக்காது. அப்படி நடந்தாலும் கல்யாணம் நடத்துற அளவுக்கு நம்ம கையில காசு இல்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீ எல்லாம் ஒரு அண்ணன். நிச்சயத்தை போய் நிறுத்துன்னு சொல்றியே, இவ வாழ்க்கை என்னடா ஆகுறது? கல்யாணத்தை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இந்த கல்யாணம் நடக்காதுமா. டேய், நடத்துற சக்தி நமக்கு இல்ல. பரதேசி வந்து நிக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்கும்டா. என் மக வாழ்க்கையை எக்காரத்தை கொண்டு நான் வீணாக்க விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண சொல்லு? இத பாரு, இத பாருடா. இப்ப நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. என் கூட நீ வா. நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்துவோம். வா. எப்படி நடத்த முடியுமா? இங்க பாருங்க, இப்ப இவன் வரல, நான் என் பொண்ணு தூக்குலதான் தொங்குவோம். அலமேலு, என்ன பேசுற நீ? புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா, புரியாம பேசுறியா?